காசாவில் 5வது முறையாக கைதிகள் பரிமாற்றம் நடந்திருக்கு. 3 இஸ்ரேலர்கள் விடுவிக்கப்பட்டு 183 பாலஸ்தீனியர்களை ஹமாஸ் அமைப்பு மீட்டிருக்கிறாங்க. ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா கமேனி ஹமாஸ் தலைவர்களை சந்திச்சு பேசியிருக்கிறார். ஈரானுக்கு கடுமையான நெருக்கடிகளை ட்ரம்ப் கொடுத்துட்டு வரக்கூடிய நிலையில அதற்கு ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். பாலஸ்தீனர்களுக்கு தனி நாடு வேண்டுமென்றால் அதனை சவுதி அரேபியாவில் கொண்டு போய் அமைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு வினோதமான கருத்தை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லியிருந்தார். அதற்கு உலகத்தினுடைய முக்கியமான தலைவர்கள் ரியாக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் போர்க்குற்றங்களை செய்து சர்வதேச நீதிமன்றத்தில் கிரிமினல் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட இஸ்ரேலினுடைய தலைவர்களை ஆதரிக்கூடிய வகையில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஆயுத பரிமாற்றத்தை அமெரிக்கா செய்ய இருக்கு. இது சம்பந்தமான முக்கியமான விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கைதிகள் பரிமாற்ற விவகாரத்தை நம்ம பார்க்கும்போது சனிக்கிழமை 3 இஸ்ரேலுடைய ஆண் கைதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதற்கு பதிலாக 183 பாலஸ்தீனியர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் 18 பேர் ஆயுள் தண்டனை சிறை கைதிகள். அந்த 18 பேரில் ஒருத்தர் மிக முக்கியமான நபர். அவருடைய பெயர் ஹத்தேம் அல் ஜோசி. இவருக்கு பார்த்தீங்கன்னா 6 ஆயுள் தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்கு. இவர் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான போராளி குழுவான அல்-அக்ஸா தியாகிகள் படையினுடைய ஒரு நிறுவனர் அப்படின்னு சொல்லப்படுது. இவருக்கு இஸ்ரேல் 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சிருந்தாங்க. இதே போல பல முக்கியமான தலைவர்கள் 27 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பல முக்கியமான தலைவர்கள் 18 பேர் ஆயுள் தண்டனை சிறைவாசிகள். 50க்கும் மேற்பட்டவர்கள் நீண்ட காலம் இஸ்ரேல் சிறையில் வாடக்கூடியவர்கள். 111 பேர் அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பிறகு கைது செய்யப்பட்டவங்க. இப்படியாக மொத்தம் 183 பாலஸ்தீனியர்களை ஹமாஸ் அமைப்பு மீட்டிருக்கிறாங்க. இப்போ இங்கே ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் இந்த கைதிகள் விடுதலை அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியை ஹமாஸ் பிரம்மாண்டமாக நடத்திட்டு வராங்க. இந்த 5வது முறையாக அவர்கள் கைதியை விடுவிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா தெய்ர் அல் பலா அப்படிங்கிற இடத்துல வச்சு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் மிக வலிமையான ஆயுதங்களோடு அவர்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த வீடியோக்களை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இதன் மூலமாக அவங்க உலகத்துக்கு சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, எங்களுடைய பலம் அப்படிங்கிறது இன்னும் குறையவில்லை அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பேனர் வச்சிருக்கிறாங்க. அதில் வி ஆர் ஃப்ளட்ஸ் டுமாரோ வி வில் கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது அல்-அக்ஸா புயல் அப்படிங்கிற நடவடிக்கையின் மூலமாகத்தான் அக்டோபர் 7ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. நாங்கள் தான் அதை செய்தது, எங்களை எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு பேனர்களை அங்கே வைச்சிருந்தாங்க. இது எதற்காக அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் குறிப்பிடுறாங்க அப்படின்னா, அமெரிக்காவுக்கு போயிருக்கக்கூடிய நெதன்யாகு அங்கே டொனால்டு ட்ரம்ப்பை சந்திக்கும் போது அங்கே ஒரு பேனர் வச்சுருந்தாங்க. அதில் கிளியர் விக்டரி, அதாவது மிக தெளிவான வெற்றி இஸ்ரேலுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு அந்த பேனரை வச்சுருந்தாங்க. அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக ஹமாஸ் இந்த பேனரை வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் குறிப்பிடுறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹமாஸ் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட இஸ்ரேலிய கைதிகள் முழு உடல் நலத்தோடு அவர்கள் வெளியேறுவதை பார்க்க முடியுது. அவங்கள உடனடியாக மருத்துவமனை கொண்டு போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு முழு உடல் தகுதியோடு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அவர்களை அழைச்சி சென்றுட்டு போகிறத பார்க்க முடியுது. அதே நேரம் விடுதலையாகக்கூடிய பாலஸ்தீனியர்களில் மிக கடுமையான முறையில் அவர்கள் சித்திரவதை செய்து, குறிப்பாக விடுதலை செய்யப்படுவதற்கு முன்பு மிக கடுமையான அளவில் சித்திரவதை செய்து ஒரு ஸ்லோ பாய்சன் கொடுத்தா எப்படி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இறப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை இஸ்ரேல் கொடுத்துட்டு வராங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இந்த 183 கைதிகளில் கூட பலர் பார்த்தீங்கன்னா மிக மோசமான உடல் நலத்தோடு தான் அவர்கள் வெளியே வந்திருக்கிறாங்க. அதில் பலர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய குடும்பத்தினரை கட்டி அணைக்க கூட முடியாத நிலையில் முழுவதுமாக நோய்வாய்ப்பட்டு, குறிப்பாக தோல் வியாதி, அதாவது தொற்று வியாதிகளோடு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டதை நம்ம பார்க்க முடியுது. அந்தளவு கொடூரமாக இஸ்ரேல் சிறையில் அவங்க நடத்தப்பட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு மிக நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஈரானினுடைய சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி அவர் ஹமாஸினுடைய உயர்மட்ட தலைவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். 3 தலைவர்கள் இதில் அந்த கூட்டத்தில் கலந்துருக்கிறாங்க. அவங்க சுப்ரீம் தலைவரை சந்திக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெருமையோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இஸ்ரேலை மட்டும் வீழ்த்தவில்லை, அதனோடு சேர்த்து அமெரிக்காவையும் வீழ்த்தியிருக்கிறீர்கள் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ இதன் மூலமாக ஈரானினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறதும் ஹமாஸினுடைய நிலைப்பாடும் அப்படிங்கிறதும் இஸ்ரேலை தோற்கடித்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் அவங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே போல் ஆயத்துல்லா அலி கமேனி என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாலஸ்தீனியர்களுடைய அந்த விவகாரத்தில் எங்களோட நிலைப்பாடு மிக தெளிவானது. நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாண்டில் இருந்தோமோ அதே ஸ்டாண்டில் தான் இப்போவும் இருக்கிறோம். அதே போல் ஈரானுடைய மக்களும் இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க.
பாலஸ்தீனர்களுடைய வெற்றி அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டு விட்டது, அது நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து சொல்லியிருக்கிறார். இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ரம்ப் வந்து ஈரான் மீது மேக்ஸிமம் ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு பாலிசியை நாங்கள் வந்து கடைபிடிக்க போகிறோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணார். அதாவது ஈரானுக்கு தொடர்ந்து பல வகைகளில் ஈரானுடைய எண்ணெய் நிறுவனங்கள், அந்த எண்ணெயை யாரெல்லாம் உலகத்தில் வாங்குறாங்களோ அவர்கள் மீது தடை உத்தரவு, அதாவது ஈரானுடைய எண்ணெயை வந்து ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நிறுவனத்தின் மீது தடை உத்தரவு, அதாவது அந்த நிறுவனத்தை சேர்ந்த அதிகாரிகளோ தலைவர்களோ அமெரிக்காவுக்கு போக முடியாது, அமெரிக்காவுக்கு வர முடியாது. அந்த நிறுவனத்தோடு அமெரிக்கா ஏதாவது ஒப்பந்தம் செய்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஒப்பந்தங்களை துண்டிச்சிருவாங்க. அமெரிக்காவில் ஏதாவது ஒரு பொருட்களை வந்து இறக்குமதி பண்ணுறாங்க அல்லது அமெரிக்காவுக்கு ஏதாவது இவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு வந்து தடை விதிப்பது. இப்படியான மிக மோசமான தடைகளை ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா வந்து விதித்து அதற்கான எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் டொனால்டு ட்ரம்ப் வந்து கையெழுத்திட்டு இருக்கிறார். அதுதான் அவங்க வந்து மேக்ஸிமம் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈரான் வந்து டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற உடனே ஈரான் வந்து கொஞ்சம் சாஃப்ட் அப்ரோச் தான் கடைபிடிச்சாங்க. அதாவது பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் அப்படிங்கிற மாதிரி ஈரானின் அதிகாரிகள், வெளியுறவுத்துறை அமைச்சர்கள்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் டொனால்டு ட்ரம்பினுடைய தொடர் நடவடிக்கைகளை பார்த்த பிறகு நேற்று ஆயத்துல்லா கமேனி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதில் என்ன அப்படின்னா, அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்துவது, குறிப்பாக அணுசக்தி விவகாரம் தொடர்பாக அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்துவது அப்படிங்கிறது நமக்கு வந்து மரியாதைக்குரியதும் அல்ல, விவேகமானதும் அல்ல, அறிவுபூர்வமானதும் அல்ல அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். ஈரானுடைய ஸ்டாண்ட் இந்த விஷயத்தில் என்ன அப்படின்னா, நாங்கள் மக்கள் பணிகளுக்காக, குறிப்பாக மின்சாரம் தயாரிப்பதற்காக நாங்கள் வந்து யுரேனியத்தை செறிவூட்டுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து அணு ஆயுதம் தயாரிப்பதற்காக தான் யுரேனியத்தை செறிவூட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஸ்பியூட். இதில் ஈரான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சர்வதேச அணுசக்தி கழகத்தினுடைய அதிகாரிகள், அதாவது அணு ஆயுதத்தை கண்காணிக்கக்கூடிய அந்த சர்வதேச அமைப்புகளை சேர்ந்தவர்களை நாங்கள் வந்து ஈரானில் அனுமதிக்கிறோம், நீங்கள் வந்து தாராளமாக பார்த்துக்கலாம், நாங்கள் வந்து யுரேனியத்தை செறிவூட்டுவது வந்து மின்சார தேவைக்கு தான், அணுகுண்டு தயாரிப்பதற்காக இல்லை அப்படிங்கிற ஸ்டாண்டில் ஈரான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போது ஆயத்துல்லா அலி கமேனி வந்து ஓப்பன் டிக்ளேர் பண்ணியிருக்கார், அமெரிக்காவோடு குறிப்பாக இந்த ட்ரம்ப் நிர்வாகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துறதுல எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இதற்கு பிறகு ஈரானுடைய அந்த ஸ்டாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீனியர்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னா அதை சவுதி அரேபியாவில் கொண்டு போய் அமைச்சு கொள்ளுங்கள். ஒரு விசித்திரமான கருத்தை இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹு சொல்லியிருந்தார். அதற்கு உலகம் முழுக்க உள்ள நாடுகள் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக பிரிட்டனினுடைய பிரதமர் கீர் ஸ்டார்மர்கிட்ட போய் கேட்குறாங்க. அவர் அதற்கு நேரடியாக பதில் சொல்லாவிட்டாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாலஸ்தீனியர்கள் தங்களுடைய சொந்த நிலங்களில் அவர்கள் வசிக்கக்கூடிய வகையில் அந்த இடிந்த கட்டடங்களை சரி செய்யக்கூடிய வகையில் வசதிகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும், அதற்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம். அதே போல் இரு நாடுகள் கொள்கை, தனி பாலஸ்தீன நாடு உருவாகணும் அப்படிங்கிறத எங்களுடைய ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான ஒரு அறிவிப்பை பிரிட்டனுடைய பிரதமர் சொல்லியிருக்கிறார். இதன் மூலமாக ட்ரம்பினுடைய அந்த நிலைப்பாட்டிற்கும் அதே போல் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுவினுடைய நிலைப்பாட்டிற்கும் எதிரான ஒரு ஸ்டாண்டை பிரிட்டன் வந்து எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே போல் பிரிட்டனை சேர்ந்த லேபர் கட்சியை சேர்ந்த பல எம்பிக்களும் வந்து டொனால்டு ட்ரம்பினுடைய இந்த முடிவை மிக கடுமையான முறையில், அதாவது காட்டு மிராண்டித்தனமான ஒரு முடிவு அப்படிங்கிற மாதிரி மிக கடுமையான அளவு விமர்சிச்சிருக்காங்க. இதில் எகிப்து வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ரெட் லைனை கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, இஸ்ரேலுடைய இந்த ஸ்டாண்ட் அப்படிங்கிறது வந்து ரெட் லைனை கிராஸ் பண்ணுறீங்க, இது வந்து சவுதி அரேபியாவுக்கு மட்டுமில்லை, எங்கள் எகிப்தினுடைய நிலைப்பாட்டும் அதுதான், நீங்கள் சவுதி அரேபியாவிற்குள் வந்து பாலஸ்தீனம் அப்படிங்கிற நாட்டை உருவாக்கவே அப்படின்னு சொல்கிறது சவுதி அரேபியாவினுடைய இறையாண்மை பாதிக்கக்கூடிய செயல். அது சவுதி அரேபியாவினுடைய இறையாண்மை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு செயலும் அது எகிப்தை பொறுத்தவரை எங்களுடைய சிவப்பு கோட்டை தாண்டுவதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை எகிப்து விடுத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததாக கிட்டத்தட்ட 1,60,000 காசா மக்களை இஸ்ரேல் கொண்டிருப்பதாக ஒரு புதிய தகவல் வெளியாகி இருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் வந்து அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட உடல்களின் அடிப்படையில் சுமார் 50,000 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு தனியார் அமைப்பு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, காணாமல் போனவர்கள் அவங்களுடைய லிஸ்ட்லாம் எடுக்கும்போது அதே போல் நிறைய இடிபாடுகள் இன்னும் அகற்றாமல் இருக்குது. இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,60,000 பேருக்கு மேலே பாலஸ்தீனியர்கள், காசா மக்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒரு பக்கம் சர்வதேச நீதிமன்ற அதிகாரிகளுக்கு எதிரான நடவடிக்கை, அதை வந்து அவங்க வந்து மிக துணிச்சலோடு ரியாக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய இந்த மாதிரியான எந்த நடவடிக்கைகளும் எங்களை வந்து கட்டுப்படுத்தாது, நாங்கள் தொடர்ந்து வந்து நீதியை நிலைநாட்ட செயல்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, ஐநா அகதிகள் அமைப்பு UNRWA அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அமைப்புக்கு நிதி வழங்கி வந்த அமெரிக்கா அதனை நிறுத்தியிருக்கிறாங்க. அதே போல் இஸ்ரேல் நிறுத்தியிருக்கிறாங்க. உலகத்தினுடைய சில நாடுகளையும் அவங்க வந்து நிறுத்த சொல்லி வலியுறுத்திட்டு வராங்க. அப்போ இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ ட்ரம்ப் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால்,
கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு அனுப்புவதற்கு சைன் பண்ணியிருக்கிறார். அதே போல கிட்டத்தட்ட ஒரு 5,000 கோடி ரூபாய் அளவிலான மிசைல்ஸ்களை அனுப்புவதற்கும் அவர் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கார் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது. இப்போ இவ்வளவு பெரிய இனப்படுகொலை நிகழ்த்தியும் கூட சர்வதேச நீதிமன்றத்தால் போர் குற்றவாளியாக தேடப்படும் குற்றவாளியாக நெதன்யாகு அறிவிக்கப்பட்டும் கூட அந்த நெதன்யாகு பக்கத்தில் உட்கார வச்சு டொனால்டு ட்ரம்ப் பேசியிருப்பதும், உலகத்தில் உள்ள பல நாடுகளைச் சேர்ந்த அகதிகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததும், இந்தியாவை சேர்ந்த அகதிகளை கைகளை கட்டி அவர் அனுப்பிவிட்டதும் இதெல்லாம் நாம் பார்க்க முடியுது. இப்போ அமெரிக்கா குறிப்பாக டொனால்டு ட்ரம்பினுடைய நிர்வாகம் மிக மோசமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியுது. இது உலகத்தை எந்த அளவுக்கு பாதிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். தொடர்ந்து காசா சம்பந்தமான செய்திகளை நம்முடைய மீம் டிவி சேனலில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நன்றி.